சாக்லேட் ட்ரஃபிள் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம கேக் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சாக்லேட் ட்ரஃபிள், ஒயிட் ட்ரஃபிள், கேரமல் சாஸ், கிளேஸ் இத பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா ஸ்ட்ரைட்டா இதை எடுத்தோட கேக் பத்தி சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் எடுத்து ஆட் பண்ணி க்ரீம்ல மிக்ஸ் பண்ணி கேக் பண்ணும்போது நான் என்ன ஆட் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனாலேயே வந்து இந்த மாதிரி பேசிக் வீடியோ, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எடுத்தோட சொல்லி கொடுத்துறேன். இப்போ வந்து நம்ம சாக்லேட் ட்ரஃபிள் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஒரு பேசிக் வீடியோ. இந்த சாக்லேட் பேஸ்ல எல்லாமே பண்றதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இதோட ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டார்க் ட்ரஃபிள் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். குக்கிங் க்ரீம் வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கிங் க்ரீம் வந்து நம்ம ஊரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கனாலே நல்ல குக்கிங் க்ரீம் கிடைக்கும். அது வந்து 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட் 1 kg எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான டார்க் சாக்லேட் காம்பவுண்ட், நல்ல குவாலிட்டியான 1 kg டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. குக்கிங் க்ரீம் வந்துட்டு ரொம்ப ஐஸாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. டீப்லேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு டீப் ஃப்ரீசரில் வச்சுருந்தாலும் அல்லது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் டெம்பரேச்சரை வந்துட்டு டவுன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு என்னோடய குக்கிங் க்ரீம் வந்து கொஞ்சம் ஐஸாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதை வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன வெசல் வச்சு இண்டக்ஷனில் வச்சுட்டு வந்து நான் வந்து நல்லா ஹீட் பண்ணுறேன். குக்கிங் க்ரீம் வந்துட்டு நல்லா வந்து பாயில் ஆகணும். ஃபஸ்ட்டு பாயில் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு சாக்லேட் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வந்துட்டு சின்ன வேசல் வச்சுட்டு மேக்ஸிமம் வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா விஸ்கு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட விஸ்கு யூஸ் பண்ணும்போது அந்த பாத்திரத்தோட சைட்லலாம் போகுமா அப்படின்றது வந்து டவுட். அதனால குக்கிங் க்ரீம் வந்து உடனே அடிப்பிடிச்சிரும். நம்ம கொஞ்சம் இலக்கிறத வந்துட்டு கொஞ்சம் நிப்பாட்டினாலும் வந்து உடனே அடிப்பிடிச்சிரும். இப்போ வந்து என்னோடய இண்டக்ஷனில் வந்து 1100 ஹீட்டில் வச்சு வந்துட்டு நான் வந்து குக்கிங் க்ரீம் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு அடுப்பில் வச்சு பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆனால் கரெக்டாக வந்து இலக்கிக்கணும். இல்லைனா வந்துட்டு சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும். இப்போ வந்துட்டு நம்ம குக்கிங் க்ரீம் வந்து பாயில் ஆயிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் ஆகும் போது நம்ம வந்து ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து பாயில் ஆகும் போது ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைனா கூட பாத்திரத்தை வந்து நீங்கள் இண்டக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் போட போகிறேன். இப்போ வந்து நம்ம குக்கிங் க்ரீம் வந்துட்டு நல்லாவே கொதிச்சிருச்சு. குக்கிங் க்ரீம் வந்து பாயில் ஆகும் போது உடனே அடி பிடிச்சிரும். அதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக வந்துட்டு ஃபுல்லாக இலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா ஸ்மெல் வந்துடும். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே நல்லா பாயில் ஆகும் போது இண்டக்ஷன் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாக்லேட்டை வந்து போடுறேன். சாக்லேட் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நம்ம குக்கிங் க்ரீம் பாயில் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு சாக்லேட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் இலக்குனாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்துட்டு நல்லாவே மெல்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இலக்கும் போது ஈஸியாகவே வந்துட்டு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துட்டு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி ஆகும். நீங்கள் அப்படி சாக்லேட் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து நம்ம நல்லா இலக்கிக்குவோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் இலக்குனதுக்கப்புறம் வந்து இது கலர் வந்துட்டு ஃபுல்லாகவே மாறிடுச்சு. அதோட ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே திக்னஸ் வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம இலக்கும் போது நமக்கே தெரியும். இப்போ வந்துட்டு நல்லா இலக்கிட்டேன். அதில் இருந்தாலும் சின்ன சின்ன பீஸ் வந்து உள்ள சாக்லேட் வந்து கரையாமல் இருக்குது. அதை வச்சு நான் வந்து ஸ்பேச்சில் வச்சு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக டார்க் கலரில் ஆகும். இது வந்து டார்க் ட்ரஃபிள்னால ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே ஒரு டார்க் அப்படியே நம்ம சாக்லேட் காம்பவுண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல, நம்ம ஸ்டார்டிங் சாக்லேட் ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலரில் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதை வந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து அது மேலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சாக்லேட் எதுவும் கரையாமல் இருந்துச்சுன்னா கூட ஸ்ட்ரெயினரில் நின்றோம். அதுக்கப்புறமா நான் அந்த ஸ்ட்ரெயினரில் வந்து பேலன்ஸ் இருக்கிற சாக்லேட்டை வந்து நல்லா வந்து ஸ்பேச்சில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதனால ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு சாக்லேட் ட்ரஃபிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கிளாஸ் பவுலில் வந்துட்டு க்ளீன் ரேப் வச்சு ரேப் பண்ணி
வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்க போகிறோம். அதாவது நம்ம ஐசிங் ரூமில் வந்துட்டு நம்ம கேக்கெலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஐசிங் ரூமில் வந்துட்டு மேக்ஸிமம் ஏசி போட்டிருப்பீங்க. ஏசி இருக்கிற ரூமில் தானே நம்ம வந்துட்டு கேக்கெலாம் வந்து ஐசிங் பண்ணுவோம். அந்த ரூமில் வந்துட்டு நீங்கள் வச்சா போதும். மாற்றி ஃப்ரிட்ஜ்லேயோ வாக்கின்லேயோ இல்லை டீப் ஃப்ரீசர்லேயோ வச்சிட வேணாம். இப்போ வந்துட்டு நான் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில், அதாவது கேக் ஐசிங் பண்ணுவோம் ரூம் இருக்குங்களா, அங்கே வந்துட்டு ஒரு 9 hours வச்சு அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட கன்சிஸ்டன்சி வாங்க செக் பண்ணலாம். இந்த பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நம்மளோட டார்க் ட்ரஃபிள் வந்துட்டு இப்போ வந்து திக் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் வந்து நான் வந்து 9 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து இந்த டார்க் ட்ரஃபில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் 12 மணி நேரம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த டார்க் ட்ரஃபில் வந்து நல்லாவே திக்காயிரும். இப்போ நான் காமிக்கிறதோட நல்லா திக்காயிரும். இப்போ வந்து நம்ம க்ரீமில் ஆட் பண்ணி இந்த டார்க் ட்ரஃபில், அதாவது 9 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த டார்க் ட்ரஃபில் வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் க்ரீமில் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். அதாவது நான் சின்ன வயசுலலாம் சாக்லேட் கேக் அப்படின்னு சொன்னாலே நான் வந்து என்ன நினச்சிக்கோன்னா, கேக் ரெடி பண்ணி அதுக்கு மேலே சாக்லேட் ஊற்றுவாங்க, அப்போ அதுதான் சாக்லேட் கேக் அப்படின்னு நினச்சிக்குவேன். அதுக்கப்புறமா இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இல்லை இதுக்கு ஒரு ரெசிபி இருக்குது. இது வந்து குக்கிங் க்ரீமு சாக்லேட் இந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் அந்த சாக்லேட் கேக் மேலே வந்துட்டு கேக் மேலே வந்து அந்த சாக்லேட் ஊற்றும் போது தான், ஊற்றி வாக்கினில் வைக்கும் போது தான் இது வந்துட்டு நல்லா வந்து ஒரு டேஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து சாக்லேட்டை வந்து கேக் மேலே ஊற்றினோம்னா அது வந்துட்டு என்ன ஆயிரும்னா, நீங்கள் வாக்கினில் வச்சா வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும், சாக்லேட் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம சாக்லேட் கேக் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகாது. கட் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மேலே இருக்க ட்ரஃபிள் வந்துட்டு ரொம்ப சாக்லேட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கட் பண்ணி சாப்பிடும் போது. அதே நம்ம சாக்லேட்டை வந்து டைரெக்டாக வந்து உள்ளே ஊற்றி வச்சோம்னா அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து கேக் போடுறது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேக் ஸ்பாஞ்சு வந்துட்டு 3 லேயராக கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ரீமில் வந்து சாக்லேட் ட்ரஃபில் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லேயர் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் க்ரீமில் வந்துட்டு அந்த நம்ம ரெடி பண்ண சாக்லேட் ட்ரஃபில் வந்து நல்லா க்ரீம்லேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லேயரில் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் ட்ரஃபில் வந்துட்டு மேலே வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சாக்லேட் ட்ரஃபில் வந்துட்டு மேலே ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்துட்டு நான் சாக்லேட் போட போகிறேன். சாக்லேட் வந்து நான் கேலிபட் சாக்லேட் வந்து இது மேலே போடுறதுக்காக ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட கேலிபட் சாக்லேட் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. இது நமக்கு வந்து நம்மளுக்காக பண்ணுற கேக்குனால இதில் வந்துட்டு நீங்கள் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவர் வந்துட்டு ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சாக்லேட் சம்மந்தமாக ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, கிட்கேட்டோ மன்ச்சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேலிபட் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த கேக் போடுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஆனால் இந்த கேக் மட்டும் போடுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்துட்டு தெளிவாக எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்சு வந்துட்டு லேயர் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணுறோம். கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா என்னோட கட்டை விரலுக்கும் என்னோட ஆள்காட்டி விரலுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நைஃப் வச்சு அதை வச்சு கட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து கேக் ஸ்டாண்டில் வச்சு கட் பண்ணும் போது உங்களுக்கு சுற்றியுமே வந்து ரவுண்டாக கிடச்சிரும். அதாவது நம்ம கேக் ஸ்பஞ்சு வந்து கேக் ஸ்டாண்டில் இருக்கும்போது கரெக்டாக அந்த வந்து மையத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கேக்கு கட் பண்ணும் போதும் கேக்கு போடும் போதும் வந்து நமக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, பேக்கரி பற்றியே தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து பிரெட் நைஃப், இது வந்து பேக்கரியில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம மரம் இருக்கிற வால் மாதிரி இருக்கும். இதை நம்ம கட் பண்ணும் போது வந்துட்டு எப்படின்னா மரம் இருக்கிற மாதிரியே நல்ல நீட்டமாக கட் பண்ணணும். இப்போ காமிக்கிற வந்து ஸ்பேட்ச், இது வந்துட்டு பேலட் நைஃப். இப்போ வந்து நான் கேக்கு போடுறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன் பார்த்தீங்களா, இது வந்து பேலட் நைஃப். நீங்கள் வந்துட்டு பேக்கரி பற்றி தெரியாதவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப பேசிக். பேலட் நைஃப், பிரெட் நைஃப் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து பேக்கரியில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது தான். இப்போ நான் கேக் போடுறது வந்துட்டு பேலட் நைஃப், இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்துட்டு பிரெட் நைஃப். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் கேக்கு வந்துட்டு எடுத்து ஒரு பேசிக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பேலட் நைஃப்பில் வந்துட்டு க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுறோம். க்ரீம் எடுக்கும் போது பாருங்கள், நான் பேலட் நைஃப்பில் வந்துட்டு ரொம்ப பேக்கிலலாம் எடுக்க மாட்டேன், ஒரு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். நம்ம கேக்கு போடும் போது, அதாவது நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிடும் போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கையை ஃபுல்லாக சாப்பாடாக்கி சாப்பிடாதப்பா, அந்த 5 விரலில் மட்டும் சாப்பாடு எடுத்து சாப்பிடும் அப்படின்னு வந்து நம்ம வீட்டிலலாம் சொல்லி திட்டுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கேக் போடும் போது பேலட் நைஃப்பில் வந்துட்டு க்ரீம் எடுக்கும் போது அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு கேக்கு வந்து ரொம்ப நீட்டாக வரும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கேக் போடுறது வந்து சொல்லித்தரேன்.
இதோட தெளிவாக வந்துட்டு கேக் போடுறதுக்கு மட்டும் ஒரு வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம சாக்லேட் ட்ரஃபிள் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சிம்பிளாக இந்த ஒரு கேக்கு போடுறோம். அதனால நீங்கள் வந்து அந்த சாக்லேட் ட்ரஃபிள் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் நீங்கள் வந்து இப்போ வந்து நல்ல மைண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேக் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம சாக்லேட் கேக் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சாக்லேட் கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஸ்பஞ்சு கட் பண்ணோம், அந்த க்ரீமில் வந்துட்டு சாக்லேட் ட்ரஃபில் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் லேயரில் வந்துட்டு சாக்லேட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ அந்த கேக்கை வந்து ஐசிங் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நம்ம சிம்பிளாக வந்து ஐசிங் பண்ணியாச்சு. ஒரு நார்மலாக ஒரு கேக் வந்துட்டு ஐசிங் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சாக்லேட் ட்ரஃபில் ஆட் பண்ண போகிறோம். சாக்லேட் ட்ரஃபில் வந்து ஆட் பண்ணுறது வந்துட்டு எப்படின்னா, நம்ம வந்து சாக்லேட் ட்ரஃபில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு லூஸாக வேணும்னா நீங்கள் ஓவனில் வந்துட்டு ரொம்ப மெல்ட் பண்ணிட வேணாம். மெல்ட் பண்ணால் ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து தெரியணும். அதாவது மெல்ட் பண்ணும் போது கொஞ்சம் திக்னஸ் வேணும். நீங்கள் ஒரு 5 செகண்ட் வச்சு மெல்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட திக்னஸ் செக் பண்ணி இந்த மாதிரி கேக் மேலே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் மேலே ஊற்றும் போது பார்த்தீங்களா, உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஒரு அளவு வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சாக்லேட் கேக் ரெடி. இது வந்துட்டு நம்ம மேலே வந்து ஒரு பேஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கேக்கு சிம்பிளாக ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து சாக்லேட் ட்ரஃபிள் ஊற்றிருக்கோம், அதாவது சாக்லேட் கேக். இப்போ நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்கமிங் செஃப்ஸ் லவ் யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.